ஹாய், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சன்னா பிரியாணி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். 3 தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 கப் சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, நான் 300 கிராம் பாசுமதி அரிசி 20 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். அடுத்து நெய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கங்க. அடுத்து நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. அடுத்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அடுத்து இதெல்லாமே பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அடுத்து புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அடுத்து மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ இது கூட தக்காளியும் சேர்த்துடலாம். இது கூட உப்பு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம் தக்காளியை. இதை மூடி போட்டு நல்லா வதங்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ இது கூட சுண்டலை சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட அரிசியும் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப் அரிசினா 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் 1 கப் தண்ணி இருக்குது, இன்னொரு கப் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். 1.5 கப் சேர்த்து நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கலாம். நீங்கள் இதை குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் செஞ்சீங்கன்னா நீங்கள் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா போதும். 1.5 கப் சேர்த்து நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா போதும்.
இப்போ நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க. லைட்டாக ஒரு கிளறிடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பாடு நல்லா வெந்திருக்கு. சாப்பாடு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க. ஒரு இது ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டெய்லி ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.